ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினி விலாக். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனே பால்லாம் காய வச்சுட்டு அரிசியில் ஊற வச்சுட்டு தேவையான காய்கறியெல்லாம் அரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். சுடு தண்ணி வச்சுட்டு காயெல்லாம் அரிஞ்சு முடிச்சுட்டு போனோம்னா சுடு தண்ணி காஞ்சதுக்கப்புறமா அரிசி வந்து போட்டுட்டு சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி எப்பயுமே குக்கரில் தான் சாதம் வடிப்பேன். இன்றைக்கி வந்துட்டு சாதத்தை பாத்திரத்துலேயே வடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக வடிச்சிருந்தேன். இதில் வைக்கும்போது கலரே வந்துட்டு ஒரு எல்லோயிஷ் கலரில் தான் இருந்துச்சு. பாவக்காய் வந்துட்டு மஞ்சள் பொடியும் உப்புத்தூளும் போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை போகும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பாவக்காயை கட் பண்ணிட்டு வந்துட்டேன். பாவக்காய் ஊறுற கேப்பில் நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்த வாழைத்தண்டை வந்து கூட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கூட்டு வந்து யூடியூப் பார்த்து தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. வாழைத்தண்டு லைட்டாக தாளிக்கும் போதே வேக வச்சுட்டு பாசிப்பயிரும் வேக வச்சு நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா கூட்டுக்கு தேவையான தேங்காய், பூண்டு, சோம்பு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்துட்டு அந்த வாழைத்தண்டு கூட ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேப்பில் பாவக்காய் நல்லா ஊறினதுக்கப்புறமா பாவக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். கையோட ஒரு டிஷ்ஷாக முடிக்க அப்படியே பேக்கும் பண்ணிடுவேன். ஏன்னா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்படிங்கிறங்காட்டி இதில் நான் போட்டுட்டு பாத்திரத்தில் எடுத்து வச்சுன்னா அதுக்கு தகுந்த பாத்திரத்தில் போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தா சூரியன் அழகாக அப்படியே வந்துட்டு சன்ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. மார்னிங் டிஃபனுக்கு வந்துட்டு தக்காளி சட்னியும் இட்லியும் தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ தக்காளி சட்னி ரெடி பண்ணிவிட்டு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். இட்லி பாத்திரத்தில் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அடையில் சக்கரவள்ளி கிழங்கும் போட்டு இட்லியும் வேக வச்சுட்டேன். அப்புறமா சட்னியும் அரைச்சிட்டு மார்னிங் இட்லியும் சட்னியும் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். எப்பயுமே வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்னோடய டிவியே நாங்கள் வந்து கண்ணாடியாக நினச்சிட்டு அதை பார்த்துட்டு தான் கிளம்புவேன்.